தலைவர் வந்து 50வது வருஷத்தோட இதுவா வந்திருக்காரு. சினிமா துறையிலேயே தலைவர் தான் வந்து 50வது வருஷத்துல நெருங்கி இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. கூலி படம் ரொம்ப நிகழ்ச்சியாகவும் வரவேற்பு பெற்றிருக்கு. இதே நேரத்துல நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். கூலியோட செலிப்ரேஷன் பயங்கர கொண்டாடிட்டு இருக்கோம். இதே நேரத்துல ஒரு வருத்தமான விஷயத்த எனக்கு பதிவு பண்ணணும்னு தோணுது. ஆஸ் அ ஹியூமன் பீனா நான் பதிவு பண்ணணும்னு தோணுது. நேற்று இரவு வந்து கூலி தொழிலாளர்கள் ரிப்பன் பில்டிங்ல வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க 2 வாரமா. அவங்களும் கூலி தொழிலாளர்கள் தான். அவங்க வருமானத்துக்காக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. தலைவரும் கூலியா தான் நடிச்சிருக்காரு. சோ கூலியா இருந்ததா தலைவர் வந்து இந்த அளவுக்கு உச்சத்துக்கு வந்து நின்னாரு. ஆனா நம்ம மக்கள் அங்க வந்து அடிபட்டு நைட்டோட நைட்டா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஒரு 2 லேடி இறந்துருக்காங்க. அவங்க கூலி தொழிலாளர்கள். அவங்க நம்ம வீட்டு அம்மா மாதிரி கொரோனா டைம்ல எல்லாம் வந்து நம்ம குப்பைகளை அழுந்தவங்க. அவங்களும் கூலி தொழிலாளர்கள் தான். சோ இந்த மாதிரி நம்ம கொண்டாடுற நேரத்துல நாளானிக்கு வந்து சமூகத்துக்கான ஒரு படமா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா எத்தனை பேருக்கு இந்த விஷயம் போய் சேருதுன்னு தெரியல. ஆனா தயவு செஞ்சு எல்லாரையும் சக மனிதர்களா மதிங்க. இன்னைக்கு அவங்க கோரிக்கை நிறைவேற்றுங்க. இன்னைக்கு நாய்களை வந்து கர்ம கொலை பண்றேன்றாங்க. நாளைக்கு யாருக்கு வேணா நடக்கலாம். அதனால வந்து நம்ம கொண்டாடத்தோட சக மனிதர்களை மதிங்க. கூலி தொழிலாளர்களை அவங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுங்கன்றது இந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறேன். படம் 1000 கோடி என்ன 2000 கோடி 10,000 கோடி கூட வரட்டும், வாழ்த்துக்கள். அதே நேரம் கடைநிலை தொழிலாளர்களுக்கு தேவையான வசதிகளை நிறைவேற்றி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.